ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் குவாசி ரெண்ட், கோலிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா மார்ஷல். பார்க்கலாம். மார்ஷல் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் குவாசி ரெண்ட். மார்ஷல் தான் இதை குவாசி ரெண்ட், போலிவாரம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார். ஃபேக்டர்ஸ் அதர் தேன் லேண்ட் சே பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆர் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை டியூரிங் த ஷார்ட் பீரியட். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, மார்ஷல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிலத்தை தவிர மற்ற எந்த காரணிகளாக இருந்தாலும் ஷார்ட் பீரியடில், குறுகிய காலத்தில் அந்த சப்ளை அளிப்பு நிலையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நிலத்தை தவிர மற்ற எல்லா காரணிகளையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இயந்திரமாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா நிறுவனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, மற்ற காரணிகள் குறுகிய காலத்தில் நிலையாக, அளிப்பில் நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். they earn surplus income when demand rises. அதாவது பார்த்தீங்கன்னா தேவை அதிகரிக்கும் போது, தேவை கூடுகிற போது அதனுடைய சர்ப்ளஸ்ன்னு என்ன சொல்லியிருக்கேன், உபரி, எக்ஸஸ். ஸோ அந்த உபரியான வருமானம் அவங்களுக்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். தேவை அதிகரிக்கும் போது அதிகமான என்ன சொல்லலாம், வருமானம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பியூர்லி டெம்பரரி ஆஸ் இட்ஸ் டிஸப்பியர்ஸ் இன் த லாங் ரன் டியூ டு இன்க்ரீஸ் இன் சப்ளை. ஆனால் இது இட்ஸ் அ டெம்பரரி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீண்ட காலத்தில் அளிப்பினுடைய அளவு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ், சர்ப்ளஸ் அப்படிங்கிற உபரியான அந்த வருமானம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ the quasi rent is a surplus that a producer receives in the short period over variable cost from the sale of output. ஸோ போலிவாரம் அப்படின்னு பார்க்கும்போது குறுகிய காலத்தில் மாறும் செலவுக்கு மேலாக உற்பத்தியாளர்கள் பெறக்கூடிய உபரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாரம், போலி வாரம், இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்ட். ரெண்ட்னு என்னென்னா வாரம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்ட் அக்கர்ஸ் டு லேண்ட். வாரம்ங்கிறது நிலத்திற்கு வழங்கப்படுவதுன்னு சொல்கிறோம். குவாசி ரெண்ட், போலி வாரம்னா குவாசி ரெண்ட் அக்கர்ஸ் டு மேன்மேட் அப்ளையன்சஸ். மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த அப்ளையன்சஸ், அந்த உபகரணங்கள், அந்த கருவிகளுக்கு வழங்கப்படுவதுன்னு சொல்கிறோம். சப்ளை ஆஃப் லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் எவர். நிலத்தினுடைய அளிப்பு எப்போ நிலையானதாக இருக்கும். த சப்ளை ஆஃப் மேன்மேட் அப்ளையன்சஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஒன்லி. ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த கருவிகள் இல்லைன்னா உபகரணங்கள் இது குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் நிலையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் என்டர்ஸ் இன்டு ப்ரைஸ் அப்படின்னா வாரங்கிறது விலையில் சேரும். இட் டஸ் நாட் என்டர் இன்டு ப்ரைஸ்னால் இது போலி வாரத்தில் விலை சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, QR, அதாவது குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், மொத்த வருவாயிலிருந்து மொத்த மாறும் செலவை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னம்னா, குவாசி ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த இயந்திரங்களை தான் குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ குவாசி ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த டாபிக் இந்த மாடர்ன் தியரி ஆஃப் ரெண்ட் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் தியரி, டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி ஆஃப் ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நவீன வார கோட்பாடு அல்லது தேவை மற்றும் அளிப்பு வார கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குவாசி ரெண்ட்டுக்கு முன்னாடி ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குவாசி ரெண்ட் இஸ் த இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் மெஷின்ஸ் அண்ட் அதர் அப்ளையன்சஸ் மேட் பை மேன் அப்படின்னு சொல்கிறோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற கருவிகள் இல்லைன்னா உபகரணங்கள்லேருந்து பெறக்கூடிய வருமானம் தான் போலிவாரம் அப்படின்னு ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்கிறார். சரி, இப்போ நம்ம போகக்கூடியது மாடர்ன் தியரி ஆஃப் ரெண்ட் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி ஆஃப் ரெண்ட், நவீன வார கோட்பாடு அல்லது தேவை மற்றும் அளிப்பு வார கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் தாட் தட் லேண்ட் as a factor of production was different from other factors of production. அதாவது கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட்னா தொன்மை பொருளியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உற்பத்தி காரணிகளை நிலம், மற்ற 4 வகையான காரணிகள் இருக்குது, இதில் நிலம் மட்டும் வேறுபாடு உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. But the modern economists thought that all the factors of production are alike and there is no basic difference between them அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நவீன கால பொருளியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா உற்பத்தி காரணிகளுமே ஒன்று தான், எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. Hence, a special theory was rent developed by Ricardo
இஸ் நாட் நெசசரி. ஆனால் டேவிட் ரிக்கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நிலத்துக்கு அதாவது வாரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு கோட்பாடு தேவையில்லை அப்படிங்கிறார். Therefore, economists like John Robinson and Boulding have contributed their ideas for the determination of rent, which is known as the modern theory of rent. ஆனால் ஜோன் ராபின்சன் மற்றும் பவுல்டிங் அப்படிங்கிற 2 பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரம் அப்படிங்கிறதுக்கு சில கருத்துக்கள் அவங்க வழங்கியிருக்காங்க. அந்த கருத்துக்கள் தான் எப்படி வழங்கப்படுகிறதுனா நவீன வார கோட்பாடு, மாடர்ன் தியரி ஆஃப் ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜோன் ராபின்சன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, the essence of the conception of rent is the consumption of surplus earned by a particular part of a factor of production over and above the minimum earnings that is necessary to induce it to do work அப்படின்னு சொல்கிறாங்க. வாரங்கிறது என்னது? இது கன்சப்ஷன். இது ஒரு கருத்து. அதாவது ஒரு உற்பத்தி காரணியை உற்பத்தியில் தொடர்ந்து பயன்படுத்தணும்னா அதுக்கு குறைந்தபட்ச சம்பாத்தியத்திற்கு கூடுதலாக தரக்கூடிய உபரி வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உபரினா நம்ம நினச்சிருக்கோம் அதிகமான வருமானம் அர்த்தம். அதாவது ஒரு உற்பத்தி காரணி நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும்னா அதுக்கு கண்டிப்பாக அதை பயன்படுத்துறதுனால நமக்கு குறைஞ்ச அளவுக்காவது அதிலிருந்து வருமானம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்ட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் ஏர்னிங்ஸ் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஏர்னிங்னா மாற்று வருவாயின்னு சொல்லுவாங்க. ஒரு உற்பத்தி காரணியை அதாவது அப்போதைக்கு பயன்பாட்டில் தொடர்ந்து இருக்க வேண்டும், அதாவது தொடர்ந்து அதை நம்ம பயன்படுத்தும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஊதியம் தான் டிரான்ஸ்ஃபர் ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்று ஊதியம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு உற்பத்தி காரணியை நம்ம பயன்படுத்தும் போது தொடர்ந்து அது பயன்பாட்டில் இருக்கும்பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ஊதியம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் சொல்லுவாங்க. ஸோ ரெண்ட் வாரங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஏர்னிங் மைனஸ் டிரான்ஸ்ஃபர் ஏர்னிங். ஸோ உண்மை வருவாயிலேருந்து மாற்று வருவாயை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the minimum payment of that has to be made to the particular factors of production is to retain the present use is known as the transfer earning அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாரங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி உண்மை வருமானத்துக்கும் மாற்று வருமானத்துக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது குறைந்தபட்ச வருமானம் ஊதியம் கிடைக்கணும், நம்ம பயன்படுத்த காரணிகள்லேருந்து குறைந்தபட்ச ஊதியமாவது நமக்கு கிடைக்கணும். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேஜஸ்னா கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. வேஜஸ் ஆர் எ பேமெண்ட் ஃபார் த சர்வீசஸ் ஆஃப் லேபர் வெதர் இன்டலெக்சுவல் ஆர் ஃபிசிக்கல். வேஜ் மே பி பேடு டெய்லி, வீக்லி, fortnightly, monthly or yearly and partly at the end of the year in the form of bonus அப்படின்னு. ஒரு உழைப்பாளியினுடைய அறிவையோ இல்லைன்னா அவனோட உடல் உழைப்பையோ பயன்படுத்துவதற்காக அவனுக்கு அளிக்கப்படுகின்ற அந்த ஊதியம் தான் கூலின்னு சொல்கிறாங்க. அது தினக்கூலியாக இருக்கலாம், வாரம் கூலியாக இருக்கலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு முறை, அது எந்த வடிவில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கூலி அப்படிங்கிறது இல்லைன்னா கொடை வடிவம்னா போனஸ். ஸோ இது எந்த வடிவில் இருந்தாலும் நம்ம வழங்கப்படுவதற்கு பேர் தான் கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. வேஜ் இஸ் த ப்ரைஸ் பேடு டு த லேபரர் ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கூலி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உழைப்பாளியினுடைய பணியை அவன் செய்கின்ற அந்த வேலைக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த விலை தான் கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பென்ஹம் அப்படிங்கிற எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, a sum of money paid under the contract by an employer to a worker for the service rendered. ஒரு உற்பத்தியாளர் உழைப்பாளியினுடைய பணியை பெறுவதற்காக ஒப்பந்தம் செய்து குறிப்பிட்ட தொகையை வழங்குவதற்கு பேர் தான் கூலி. ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவருக்காக அந்த வேலைக்காக அவருக்கு ஊதியம் வழங்குறாங்க இல்லையா, அதுதான் கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ், கூலியினுடைய வகைகள். நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ், பெயரளவு கூலி அல்லது பணக்கூலி அப்படின்னு சொல்லலாம். நாமினல் வேஜஸ் ஆர் ரெஃபர் டு த வேஜஸ் பேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணின்னு. பெயரளவு கூலி அப்படிங்க ரொக்கமாக கொடுக்கக்கூடிய பணம், ரொக்கமாக அதாவது பணமாக வழங்கப்படுகின்ற கூலி தான் நாமினல் வேஜஸ் அல்லது மணி வேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ரியல் வேஜஸ், உண்மை வருமானம். உண்மை கூலினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரியல் வேஜஸ் ஆர் த வேஜஸ் பெய்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது பண்டங்களுக்காகவோ அல்லது பணிகளுக்காகவோ கூலியை நம்ம வழங்கினோம்னா அதுதான் உண்மையான கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் ரியல் வேஜஸ் ஆர் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பணக்கூலிங்கிறது அது வாங்கும் திறனை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்பொழுது பீஸ் வேஜஸ் அப்படின்னா துண்டு கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. வேஜஸ் தட் ஆர் பெய்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் குவாண்டம் ஆஃப் ஒர்க் டன். அதாவது எவ்வளோ வேலை முடிச்சிருக்காங்களோ எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களோ அந்த வேலையினுடைய அளவை பொறுத்து வழங்கக்கூடியது தான் துண்டு கூலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டைம் வேஜஸ் நேர கூலி.
wages that are paid on the basis of the amount of time that a worker works. உழைப்பாளி அவர் உழைக்கின்ற அந்த நேரத்தினுடைய அளவை பொறுத்து வழங்கப்படுவது தான் டைம் வேஜஸ் அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தியரிஸ் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலி கோட்பாடுகள், சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ் அப்படின்னு, பிழைப்பு மட்ட கூலி கோட்பாடுன்னு இதை சொல்கிறாங்க. சப்சிஸ்டன்ஸ் தியரி இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தியரிஸ் ஆஃப் வேஜஸ். கூலி கோட்பாடுகளில் மிகவும் பழமையான ஒரு கோட்பாடு தான் இந்த சப்சிஸ்டன்ஸ், பிழைப்பு மட்ட கோட்பாடு. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் பை த ஃபிசியோகிராட்ஸ், எ குரூப் ஆஃப் ஃப்ரெஞ்ச் எக்கானமிஸ்ட் அண்ட் ரீஸ்டேட்டட் பை ரிக்கார்டோ. ஃபஸ்ட்டு இது வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பொருளாதார அறிஞர்கள் தான், இயற்கைவாதிகள், ஃபிசியோகிராட்ஸ்னால் இயற்கைவாதிகள் தான் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணி நல்ல ஒரு நிறைவான ஒரு கருத்தாக கோட்பாடாக ரிக்கார்டோ வழங்கினார் அப்படின்னு சொல்லலாம். According to this theory, wage must be equal to the subsistence level of labor and his family. Subsistence means the minimum amount of food, clothing and shelter which workers and their family require for existence. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிழைப்பு மட்ட கூலிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உழைப்பாளி அவரோட குடும்பத்துக்கு தேவையான அந்த அடிப்படை தேவைகளுக்கு அளவிற்கு, அந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வழங்கப்படுகின்ற கூலி தான். அந்த அடிப்படை தேவைகள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லி அதுக்காக அதை சார்ந்து வழங்கப்படுகின்ற கூலி தான் சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் த ஒர்க்கர்ஸ் ஆர் பெய்டு ஹையர் வேஜஸ் தேன் த சப்சிஸ்டன்ஸ் லெவல், த ஒர்க்கர்ஸ் வுட் பி பெட்டர் ஆஃப் அண்ட் தே வில் ஹாவ் லார்ஜ் ஃபேமிலிஸ். ஒருவேளை ஒரு உழைப்பாளிக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவை விட அதிகமாக கூலி வழங்கினோம்னா அந்த குடும்பம் வந்து எப்படி இருக்குன்னா பெரிய குடும்பமாக மாறிடும். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீசஸ், மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வென் த பாப்புலேஷன், ஏன்னா வருமானம் அதிகமாக இருக்குது, அப்போ செலவு பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா ஒரு வகையில் பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவேன். வென் த பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் த சப்ளை ஆஃப் லேபர் would increase and therefore the wages will come down. ஒருவேளை மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக உழைப்பாளருடைய கூலி என்ன செஞ்சிடும்னா குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. On the other hand, if wages are lower than the subsistence, ஒருவேளை அந்த அதாவது அந்த பிழைப்பு மட்டும் அவங்க வாழக்கூடிய தேவைகளுக்கு குறைவாக கூலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் தொகை குறையும். ஸோ தேர் வுட் பி அ ரிடக்ஷன் இன் பாப்புலேஷன் அண்ட் தேட் பை சப்ளை ஆஃப் லேபர் ஃபால்ஸ் அண்ட் வேஜஸ் இன்க்ரீஸ். அவரால் மக்கள் தொகை குறைஞ்சதுன்னா உழைப்பினுடைய அளிப்பு குறையும், அதன் விளைவாக அந்த இடத்துல கூலி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேஜஸ் இன்க்ரீசஸ் டு த சப்சிஸ்டன்ஸ் லெவல்ஸ். So this theory is closely associated with the Malthusian theory of population. இது வந்து மால்தஸினுடைய மக்கள் தொகை கோட்பாட்டிற்கு இந்த இதுக்கும் நெருங்க தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். This theory holds that the wages of workers would not be above or below the subsistence level of the laborer and his family அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்க்கும்போது இந்த கோட்பாடு உழைப்பாளியினுடைய பிழைப்பு மட்ட அளவை விட கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிசிசம்ஸ்னால் குறைபாடுகள். The role of trade unions in collective bargainings was not found அப்படின்னு. தொழிற்சங்கங்களுடைய பேரம் பேசக்கூடிய ஆற்றல் இதில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. It does not explain in the differences in the wages in different occupations. பல்வேறு பணிகளுக்காக பல்வேறு கூலிகளை விளக்க இந்த கோட்பாடு தவறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். The assumption that population would increase with a rise in wage rate is not a correct. அதாவது குழந்தை பிறப்பை வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகுது இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது வித் த ரைஸ் இன் த வேஜ் ரேட் இஸ் நாட் கரெக்ட். புவர் ஃபேமிலிஸ் அண்ட் கண்ட்ரிஸ் ஹவ் மோர் சில்ட்ரன் தேன் த ரிச் ஃபேமிலிஸ். இன்றைக்கெல்லாம் சூழ்நிலைகள் பாங்க அந்த இதில் சொன்னாங்க இல்லையா, வருமானம் அதிகமாக இருந்தால் மக்கள் தொகை அதிகமாகும்னு சொன்னாங்க. ஆனால் மக்கள் தொகை ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்களில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கே ஒழிய இன்றைக்கி வசதி படைத்தவரோட குடும்பத்தில் செல்வங்கள் உள்ள குழந்தைங்க குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப குறைவான எண்ணிக்கையுடைய குழந்தைகள் தான் இருக்காங்க. இன்றைக்கி குழந்தைகள் இல்லாத வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடியவங்களும் கூட இருக்காங்க. அதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆஸ் அ வேஜ் rate increases, people can afford to downsize of family size or adopting costly family planning procedures, while the poor people cannot do so. இன்றைக்கி அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. ஏழை குடும்பத்தில் தான் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகவும், செல்வர் அதாவது வசதி படைத்தவருடைய குடும்பத்தில் வந்து இன்றைக்கி குழந்தைகளே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மைகளுடைய சூழ்நிலைகளும் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி ஆஃப் வேஜஸ்னால் வாழ்க்கை தர கூலி கோட்பாடு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. The standard of living theory wages developed by Torrance is an improved and refined version of subsistence theory of wages. டோரன்கிற
பொருளாதார அறிஞர் தான் இந்த கூலி கோட்பாட்டினை வந்து வடிவமைச்சார் அப்படின்னு சொல்லலாம். According to this theory, wage is equal to the standard of living of workers. If the standard of living is high, wages will be high and vice versa. அதாவது உழைப்பாளருடைய கூலி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிகமான கூலி கிடச்சதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும், குறைவான கூலி கிடச்சதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வேஜஸ் மீன்ஸ் த அமௌண்ட் நெசசரி டு மெயின்டைன் த லேபரர் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் டு விச் ஹீ இஸ் அக்கஸ்டம்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு உழைப்பாளர் தன்னோட வாழ்க்கை தரத்தை ஒரு நல்ல பழக்கப்பட்ட அளவில் அவங்க பராமரிக்க தேவைப்படும் அளவுக்கு அவங்க உதவிய கூலியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையின் தரத்துக்கு தகுந்த மாதிரி கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு திஸ் தியரி, கிரிட்டிசிசம் குறைபாடு, திஸ் தியரி இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் டிட்டர்மைன்ஸ் வேஜஸ், பட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் வேஜஸ் டிட்டர்மைன் த ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங். இக்கோட்பாடு வாழ்க்கை தரம் கூலியை நிர்ணயிக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறையில் கூலி தான் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.